9/4/2019. இன்றைய முதலின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, சதோப்பிரதானமாக ஆகணுமா? அன்போட பாபாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா இறைவன் தங்கமாக மாற்றக்கூடிய சிவத்தந்தை தங்கபுரி சொர்க்கபுரிக்கு பாரஸ்புரிக்கு எஜமானன் ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறார். அதனால் அவர் அன்பை நினைவு செய்யுங்க. அதாவது சத்யசாய் பாபா அவர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கையில் இருந்து விபூதி, லிங்கம், செயின் இந்த மாதிரிலாம் வர வச்சு கொடுப்பார். ஸோ பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரங்கள்லாம் கூட அப்படியே அவ்வளோ அன்பாக அவர்கிட்ட போவாங்க. ஒரு செயினை கொடுக்கறதுக்கு அவ்வளோ அன்புனா, தங்கம் நிறைந்த உலகத்தையே நமக்கு கொடுக்குறார். இப்போ நம்ம பாபா எவ்வளோ அன்பாக நினைவு பண்ணணும் இல்லையா? ஸோ அதை அந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை சுற்றி அவர் எப்படி பண்ணாருன்றது வேறு, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அந்த அன்பு, அந்த பாவனை, அவ்வளோ அன்பு வைக்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ அன்பு வைக்கணும் பாபா மேலே? கேள்வி. ஒரு விஷயத்தை தாரணை பண்ணுறதுனால புகழுக்குரியவராக மாறும். அது என்ன விஷயம்? பணிவு. மிக 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 பணிவாக மாறுறது. எதன் பற்றியும் அகங்காரம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஆக்ரோஷம் இருக்கக்கூடாது. ரொம்ப இனிமையானவராக மாறுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த அகங்காரம் வருது, நானுங்கிற அகங்காரம் வருதுன்னா பகைமை உருவாகுது. நீங்கள் உயர்ந்தவராகிறதும் தாழ்ந்தவராகிறதும் உங்களுடைய தூய்மையின் அடிப்படையில் தான் இருக்குது, அல்லது பணிவின் அடிப்படையிலையும் சொல்லலாம். நீங்கள் தூய்மையாக இருக்கும்போது உங்களுக்கு மரியாதை கிடைக்கிது. தூய்மை இழக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு தலை வணங்க வேண்டியதாக போயிடுது இல்லையா? நீங்கள் தூய்மையாக இருக்கும்போது மற்றவர்கள் உங்களுக்கு தலை வணங்குறாங்க. நீங்கள் தூய்மை இழக்கும்போது மற்றவர்களுக்கு நீங்கள் தலை வணங்குறீங்க. ஸோ அப்போ என்னென்ன முக்கியம்? பணிவு, தூய்மை. இது ரெண்டு தான் நம்மளை புகழுக்குரியவராக ஆக்குது. ஸோ தானுங்கிற அகங்காரமோ தூய்மையின்மையோ வரவிடாதீங்க. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளே, ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா? இல்லையா? ஆன்மீக தந்தைனாலே என்ன அர்த்தம்? ஆத்மாவுடைய தந்தை. ஆத்மான்ற உணர்வில் கேட்டுட்டு இருக்கிறீங்களா? குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு அப்பா புரிஞ்சுக்கிறார். பக்தி மார்க்கத்தில் நிறைய படங்களை நிறைய பேர்களில் உருவாக்கினாங்க. உதாரணத்துக்கு நேபாளில் பாரஸ்நாத் வந்து நேபாளில் ரொம்ப ஃபேமஸ். அங்கே ரொம்ப பெரிய கோயில் இருக்குது பாரஸ்நாத்துக்கு. ஆனால் அங்கே எதுவுமே இருக்காதான். ஜஸ்ட்டு 4 கதவு, 4 சித்திரம் இருக்குமா. ஸோ வேறு எதுவுமே அந்த கோயிலில் இருக்காதான். 4 கதவுகள், 4 சிலைகள். அதில் 4வது அறையில் வந்து ஸ்ரீகிருஷ்ணருடைய சிலை இருக்குமா. மேபி இப்போ மாற்றிருக்கலான்றாரு. ஆனால் உண்மையிலேயே பாரஸ்நாத்னு சிவனைத்தான் சொல்லணும். ஆனால் அவங்க கிருஷ்ணருக்கு அப்படி வச்சுட்டாங்க. ஏன் சிவனை சொல்லணும்? அவர் தான் மனிதர்களை தங்க புத்தி உடையவர்களாக, பாரஸ்னா தங்கம், ஸோ பாரஸ் புத்தி உடையவர்களாக மாற்றுறார். அதனால் அவங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இறைவன், சிவன் அப்படின்னு புரிய வைங்க. ஸோ அந்த ஒரு கடவுளுக்கு அடுத்தபடியாக தான் முழு உலகத்தில் உள்ள யாராக இருந்தாலும் இருக்க முடியும்.
சூக்ஷ்ம வதனத்தில் எந்த உலகமும் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் அல்லது விஷ்ணு. உண்மையிலே விஷ்ணு கோயில் தப்பு. ஏன் விஷ்ணுவோடைய கோயில் தப்பு அப்படின்னா, உண்மையிலே அந்த மாதிரி 4 கைகளை கொண்டவங்க யாருமே கிடையாது இந்த பூமியில். அது உண்மையிலே லக்ஷ்மி நாராயணன் இணைந்த ரூபம், அதுதான் விஷ்ணுன்னு காட்டுறாங்க. ஆனால் லக்ஷ்மி நாராயணனும் ஒன்று கிடையாது. லக்ஷ்மி வேறு, நாராயணன் வேறு, அங்கே இணைச்சி காட்டுறாங்க, அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே சூக்ஷ்மவதனத்தில் தான் அந்த மாதிரி ஒரு உருவம் இருக்கும். லக்ஷ்மி நாராயணன் இணைந்த ரூபமாக மகாவிஷ்ணுவாக 4 கைகள் கொண்டு இருக்கும். ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி யாரும் இருக்கிறது கிடையாது. கோயிலில் காட்டுற மாதிரி இங்கே ஸ்தூல உலகத்தில் யாரும் அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 4 கைகள் கொடுத்து அந்த 4 கைகளில் சங்கு, சக்கரம், தாமரை, அப்புறம் ஒரு கையில் கதாயுதம் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலும் எதுவும் விஷ்ணு கிட்ட இருக்காது. அதாவது லக்ஷ்மி நாராயணன் கிட்ட அங்கே இருக்காது. சொர்க்கத்தில் ஸ்தூலமாகவும் இருக்காது, சூக்ஷ்மமாகவும் இருக்காது. உண்மையிலே குழந்தைகளாகியோ உங்களுடைய அலங்காரம், அதெல்லாம் உங்களுடைய ஞான ஆயுதங்கள். ஏன்னா சக்கரம் உங்ககிட்ட தானே இருக்குது, புத்தியில் சுற்றிட்டு இருக்கிறீங்களே ஸ்வதர்ஷன சக்கரத்தை. நேபாளில் ஒரு மிகப்பெரிய விஷ்ணு சிலை இருக்குதான். எதுக்கு நடுவில் இருக்குன்னா, பாலிலே ஒரு குளத்தை செஞ்சு, அதாவது அந்த குளம் ஃபுல்லாக பாலை ஊற்றி அதுக்கு நடுவில் மகாவிஷ்ணு இருப்பார். ஸோ பூஜை பண்ணுற அன்னைக்கு அதில் கொஞ்சம் பாலை ஊற்றிட்டு போவாங்களாம். ஸோ இங்கே பாபா எல்லாத்தையும் இங்கே தெளிவாக புரிய வைக்கிறார். வேறு யாருக்கும் விஷ்ணுவை பற்றி தெரியாது, இதுதான் அர்த்தம் தெரியாது, அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு பேசுகிறது கடவுள் இல்லையா, இங்கே பொய் இருக்காது, மற்ற எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். ஸோ சிவனைத்தான் கடவுள்னு சொல்கிறோம், அவர் ஒருத்தர் தான். ஆனால் பக்தி மார்க்கத்தில் அவருக்கு நிறைய பேர்களை கொடுத்துட்டாங்க. நாம் அந்த மாதிரி நிறைய பேர்கள்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒரே பேர் தான் சிவன். மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் ரொம்ப தடுமாறி இருக்கிறாங்க. நீங்களும் தான் தடுமாறினீங்க. நீங்கள் இப்போ அந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் புரிய வைப்பீங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு சிவத்தந்தை தான், பரமாத்மா தான், அவர் நிராகாரர். அவரைத்தான் ஆத்மாக்கள் இவ்வளவு நாளாக உடம்பு மூலமாக என்னன்னு கூப்பிட்டுச்சு, ஓ இறை தந்தையே, பரமபிதாவே அப்படின்னு கூப்பிட்டுச்சு. ஸோ அந்த பரமபிதாவுடைய மகிமை தான் ஞானத்தின் கடல், சுகத்தின் கடல் அப்படிங்கிறதெல்லாம். பக்தி மார்க்கத்தில் அந்த ஒருத்தருக்கு பல உருவத்தை உருவாக்கிட்டாங்க இல்லையா. இப்போ வேறு ஒரு சாமி படம் போட்டால் கூட அது கடவுளோன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு கடவுளுக்கு பல உருவத்தை உருவாக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஞானத்தில் ஒரே ஒருத்தர் தான் ஞானத்தின் கடல். அவர் தான் எல்லோரையும் தூய்மையாக்கக்கூடியவர், அவர் தான் எல்லோருக்கும் முக்தி, ஜீவன் முக்தியை வழங்கக்கூடியவர். ஸோ இந்த முழு காலச்சக்கரமும் நம்ம புத்தியில் இருக்குது. இதில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ ஒரு பரமபிதா தான். அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, என்னை நினைவு செஞ்சு ஆஸ்தியை அடைங்க, சுகம் அடைங்க, குஷி அடைங்க இல்லையா. பாபாவை மட்டும் நினைவு செஞ்சால் குஷி அடைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க, ஒரு தந்தையை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, தானாகவே உடலின் வலி, கவலை எல்லாமே போயிடும், ஜீவன் முக்தியை அடைஞ்சிடுவீங்க.
ஸோ அதனால் நிரந்தரமாக அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. அவர் நினைவில் இருந்தே இந்த உடல் சம்மந்தப்பட்ட எல்லா வழியிலிருந்தும் தப்பிக்கிறோம் பாருங்கள், எல்லா சுமையிலிருந்தும். அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. ஸோ இப்போ நாம் ஒரு தந்தைக்கிட்ட இருந்து அந்த சுகத்தின் ஆஸ்தியை அடையிறோம். இது தனி ஒருத்தர் மட்டும் அடையிறதில்ல, ஒரு ராஜ்யமே இருக்குது. ஸோ அப்பா தான் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு. சொர்க்கத்தில் அந்த தங்க யுகத்தில் ராஜா ராணி பிரஜைகள் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அங்கே ராஜாவை ஆவறதுக்கான ஞானத்தை இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த உயர்ந்த வம்சத்தில் போய் பிறவி எடுப்பீங்க. ஸோ பாபா நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, இந்த ஞானத்தின் மூலமாக நம்ம தெய்வீக வம்சத்தில் போய் பிறக்க போகிறோம். பயங்கர சந்தோஷமாக இருப்போம். ஸோ இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பாபா வந்து தினம் தினம் சொல்கிறாரு, பட் சொல்கிறது குஷியை கொடுக்குதா? ஸோ அது கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல அப்படிங்கிற விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு நாட்டில் மழை பெய்ய வைக்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸானவராம். மழை பெய்ய வைப்பார் தியானத்தின் மூலமாகவே. ஸோ அப்படி ஒருத்தர் அழைச்சிட்டு போகிறார், நான் இப்போ மழை பெய்ய வைக்க போகிறேன், இந்த இடத்துல வந்து மழையே பெய்யலை ரொம்ப நாளாகவே அப்படின்னு. சரின்ட்டு இவரும் போகிறாரு, கொஞ்சம் நேரம் கண்ணை மூடுறாரு. அப்புறம் சரிவா பசிக்குது சாப்பிட போகலான்றார். என்ன நீ ப்ரேயர் பண்ணுறேன்னு அழைச்சிட்டு வந்து சாப்பிட போகிற கூப்பிட்றியே அப்படின்னும்போது அவர் சொல்கிறாரு, நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா கேட்குறது, அப்போ கேட்குறதுனால இல்லைன்னு நம்ம நம்புகிறோன்னு அர்த்தம், அது வேலைக்கு ஆகாது. அப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறான், மழை பெஞ்சால் எப்படி இருக்கும் அதை நான் நினச்சேன். அப்படியே மழை பெய்யும்போது அந்த மழை சத்தம், அது செவுத்தில் தெளிக்கிறது, அந்த கல்லில் படும்போது வர மண் வாசனை, நான் நடந்து போகும்போது அந்த காலில் படுற சேரு, இது எல்லாத்தையும் அப்படியே ஃபீல் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி அது நடந்ததாகவே அது அந்த அனுபவம் ஆகும்போது தான் அது நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ பாபா நமக்கு கொடுக்கறது அதுதான் இல்லையா? அப்போ அது அப்படியே அந்த வார்த்தையை அப்படியே விஷுவலைசேஷனாக எடுத்துகிட்டு வரும்போது தான் அந்த போதை எல்லாமே ஆகும். அப்போ பாருங்கள், அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே மழை பெய்யுது. ஸோ அதேமாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. இது உடலை பூமியிலேருந்து மேலே ஏற்றுறது, இது எல்லாமே. ஸோ இதுதான் பெரிய விஷயம். நிறைய அற்புதங்கள் பண்ணதுக்கெல்லாம் காரணம் இதுதான். ஸோ அந்தளவுக்கு அசைக்க முடியாத அந்த கடவுள் நம்பிக்கை. ஆனால் அற்பகால பிராப்தி இல்லை, அற்பகால பிராப்தியில் அந்தளவு நம்பிக்கை வைக்கிறாங்க, அது சாத்தியமாச்சு. ஆனால் பாபா வந்து நம்மளை அற்பகால பிராப்தியிலலாம் ஆசை வைக்க சொல்ல, ஆனால் அந்த நாராயணன் பதவியில் ஆசை வைக்க சொல்கிறார். அவங்க எப்படி வந்து ஒரு நெருப்பு மேலே நடக்கிறது என்னால் முடியும், அடகு குத்துறது என்னால் முடியும், அந்த பின்னாடி முதுகு தண்டில் கட்டி தேரை இழுக்க முடியும், அதெல்லாம் நமக்கு பார்த்தாலே மெய்சில் இருப்பாக இருக்குது, முடியும்னு நம்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அந்த அரியணையில் உட்கார போகிறாங்க, எல்லாம் பயங்கர ஆனந்தமாக இருக்க போகிறாங்க. ஸோ அதை வந்து அப்படியே மைண்டில் பாபா சொல்கிறது அப்படியே மைண்டில் அப்படியே நிஜமாலே அங்கே இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். படங்கள்லாம் ஃப்ளாஷ்பேக் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சொல்லும்போதே அந்த காட்சி காட்டுவாங்க போங்க, அந்த மாதிரி பார்க்கணும். அப்போ தான் அது வேலை செய்யும். ஸோ பாபா சொல்கிறார், சொர்க்கம் ஃபுல்லாக ஸ்தாபனை ஆன உடனே பாபா பேச்சை கேட்காம பாவத்தை அழிக்காமல் இருக்கிற அந்த அழுக்கான ஆத்மாக்கள் தண்டனையை அனுபவித்து போவாங்க பரந்தாமத்துக்கு. போய் அவங்கவுங்க இடத்துல போய் தங்கிக்குவாங்க. அவங்க எல்லோரும் ஸோ அப்புறம் மேலேருந்து வரிசை கிரமமாக வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. ஸோ அது எப்படி வராங்க அப்படிங்கிறது நம்ம புத்தியில் இருக்கணும். 1-2 இலையாக வர்றதுக்கு பதில் அப்படியே 10 இலை அப்படியே அட் எ டைமில் இருந்தெல்லாம் வராது, விதிப்படி தான் வரும். இது மிகப்பெரிய மரம், ஒரே நாளில் லட்சக்கணக்கானவங்க வந்துட்டா மாதிரி காட்டுறாங்க, அப்படிலாம் கிடையாது. முதல்ல உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை பற்றி
புரிய வைங்க. அவர் தான் அனைவரின் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். இந்த நாடகத்தில் இருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வர்றார். ஆனால் அவர் வர்ற டைமில் எல்லோரும் துக்கத்தில் இருக்கிறாங்க. யார் துக்கத்தை கொடுத்தது? ராவணன் கொடுக்குறான். கடவுள் வந்துட்டாருன்னு கூட யாருக்குமே தெரியல. தெரிஞ்சால் தானே வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு. இன்னும் நிறைய பேர் புரிஞ்சிக்கிறாங்க வந்துட்டாருன்னு, இருந்தாலும் போயிடுறாங்க இல்லையா? அவங்க விகாரத்தை விட முடியாமலோ ஏதோ காரணத்தினால போயிடுறாங்க. எப்படி குளிக்கும்போது கால் வழிக்கு விழுறோம். ஸோ அந்த மாதிரி பிரம்மா பாபாவுக்கு அனுபவமாகி இருக்குதான். அந்த மாதிரி இவங்க விஷக்கடலில் விழுந்துடுறாங்க. பாபாவோ பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ஆனால் நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயன்ற முதலை வழியிலே முழுங்கிடுது. ஸோ அப்பா மடியில் இருந்த நீங்கள் உயிரோடு இறந்து ராவணன் மடிக்கு போயிடுறீங்க. அப்படின்னாலே செத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? பிராமண வாழ்க்கை செத்து போச்சு. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தான் இந்த உலகத்தை படைப்பவர் அப்படின்னு நம்ம புத்தியில் இருக்குது. சூக்ஷ்மவதனத்தை பற்றிய வரலாறோ புவியியலோ கிடையாது. ஆனால் நீங்கள் அங்கே போய் காட்சி பார்க்குறீங்க. 4 கைகள் கொண்ட மகாவிஷ்ணுவை பார்க்குறீங்க. ஆனால் அந்த மாதிரி ஒன்று கிடையாது. ஸோ இந்த சூக்ஷ்மவதனமே ஒரு புரியாத புதிர் தான். இருக்குதா இல்லையா அப்படின்னே தெரியாது. ஏன்னா நம்ம பார்க்குறதெல்லாம் புத்தியினால் பார்க்குறோம். ஸோ அது வந்து பக்தி மார்க்கத்துடைய பொருள், பக்தி மார்க்கத்துடைய உருவம். அது மகாவிஷ்ணு இல்லை எல்லாமே. அதேமாதிரி சங்கரும் பார்த்திங்கன்னா பக்தி மார்க்கத்துடைய உருவம். ஸோ அதுவும் சூக்ஷ்மவதனத்தில் தான் பாபா காட்டுறார். இப்போ கூட பக்தி மார்க்கம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அது எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் அந்த சித்திரங்கள் இருக்காது. சொர்க்கத்தில் இதெல்லாம் மறந்து போயிடும். நாம் இந்த மாதிரி சிலைகள்லாம் வச்சு கும்பிட்டோன்றதே மறந்துடுவோம். இப்போ மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது அந்த சதுர்புஜ விஷ்ணு உண்மையில் லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம். ஸோ லக்ஷ்மி நாராயணனுடைய பூஜை தான் அந்த சதுர்புஜ விஷ்ணுவுடைய பூஜை, 4 கைகள் கொண்டவருடைய பூஜை. ஸோ லக்ஷ்மி நாராயணன் கோயிலை அப்படி உருவாக்குறாங்க சதுர்புஜ விஷ்ணுவாக. ஸோ அது லக்ஷ்மி நாராயணன் கோயில்னு சொன்னாலும் சரி, விஷ்ணு கோயில்னாலும் சரி ஒன்று தான். ஆனால் யாருக்கும் இந்த வித்தியாசம் தெரியல. இது லக்ஷ்மி நாராயணனுடையது தான், மகாவிஷ்ணுன்னு தெரியல. லக்ஷ்மி நாராயணனை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியாது, நமக்கு தான் தெரியும். சொர்க்கம் வந்து லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம். நாம் அது விஷ்ணுவோடைய ராஜ்யம் சொல்ல மாட்டோம். ஸோ லக்ஷ்மி நாராயணன் தான் அங்கே பாலனை பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அதிபதியாக இருந்து பாலனை பண்ணுறாங்க. பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறேன், ரொம்ப ஈஸி. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும், அவ்வளோதான். உங்கள் பாவம் எல்லாம் இந்த யோக அக்னியில் எரிஞ்சிடும். இதை நீங்கள் விஸ்தாரமாக புரிய வைக்கணும். இல்லை, நம்மளோட ஞானம் ஒரே லைன் தான், ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா நினைக்கணும் தான். ஆனால் அதை நீங்கள் அழகாக விரிவுபடுத்தி இன்ட்ரெஸ்டாக புரிய வைங்க. இது தான் உண்மையான கீதை. ஆனால் சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பேரை போட்டது தான் பக்தியில் அவங்க பண்ண தப்புன்னு புரிய வைங்க. ஸோ இதனால் என்னாச்சு, எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால தான் பாரதம் இவ்வளோ கீழான தமப்பிரதான நிலையை அடைஞ்சிருக்குது. அது சரி பண்ணிட்டாலே பாரதம் மீண்டும் சொர்க்க பூமியாக மாறிடும். ஸோ சரி பண்ணாத வரையும் தான் இந்த கலியுகம் இருக்கும். இப்போ கலியுகத்துடைய இறுதி, இரும்பு யுகத்துடைய இறுதி.
இதை வந்து தமோ பிரதான இரும்பு யுகம்னு கூட சொல்லலாம். ஆனால் சதோ பிரதான சத்யுகத்தை சார்ந்தவர்களாக இருந்தவங்க தான் முழுசாக 84 பிறவி எடுத்திருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பிறப்பு மற்றும் மறுபிறப்பு சக்கரத்தில் வந்து தான் ஆகணும். முழுசாக 84 பிறவி நம்ம முடிக்கும்பொழுது அப்பாவும் வந்து தான் ஆகணும், சிவத்தந்தையும். ஸோ ஒரே ஒருத்தர் மட்டும் அடையக்கூடிய ஆஸ்தி கிடையாது. இது ஒட்டுமொத்த ராஜ்யமும் உருவாக போகுது. ஸோ மீண்டும் அது கண்டிப்பாக உருவாகும். ஏற்கனவே முழு ராஜ்யம் இருந்துச்சு, மீண்டும் அது உருவாகும். எல்லாருக்கும் பாபா சொல்கிற விஷயம் என்னது? உங்களை ஆத்மானு உணருங்க, அப்பாவை நினைவு செய்யுங்க. அப்போ இந்த யோக அக்னியில் உங்களுடைய பாவங்கள் நீங்கிடும். எல்லோருமே இந்த காமன்ற நெருப்பில் உட்கார்ந்து எரிஞ்சு கருப்பாயிட்டீங்க. இப்போ நீங்கள் எப்படி மீண்டும் அழகாகிறது அப்படிங்கிற கலையை இப்போ பாபா கற்றுக் கொடுக்குறார். கிருஷ்ணருடைய ஆத்மா பல உருவம் பல பேர் எடுத்து வந்திருக்கு 84 பிறவி சக்கரத்தில். லக்ஷ்மி நாராயணனாக ஆரம்பத்தில் இருந்த அதே ஆத்மாக்கள் தான் மீண்டும் 84 பிறவி முடிச்சுட்டு ஆக போகிறாங்க. ஸோ இந்த பிரம்மாவுடைய கடைசி பிறவியில் கடைசி காலத்தில் சிவபாபா வரார் அந்த ஞானத்தை சொல்ல. ஸோ தமோ பிரதானமாக இருக்குது கிருஷ்ணருடைய ஆத்மா பிரம்மா உடலில். ஸோ அது மீண்டும் இறைவனை நினச்சி சதோ பிரதானமாக ஆகிறதுனால மீண்டும் அந்த சதோ பிரதான உலகத்தின் எஜமானனாக வைகுண்டத்தின் அதிபதியாக மாறுறார் மகாவிஷ்ணு நாராயணன். நீங்கள் அந்த பாரஸ்நாத்தையும் பூஜை பண்ணுறீங்க, சிவனையும் பூஜை பண்ணுறீங்க. ஆனால் சிவன் தான் இவங்களை பாரஸ்நாத்தாக மாற்றி இருக்கணும். ஏன்னா ஒரு டீச்சர் இருக்கணும்ல அந்த பதவியை அடையிறதுக்கான ஞானத்தை கொடுக்க. ஸோ அந்த டீச்சர் சிவன் தான். ஏன்னா அவர் தான் ஞானத்தின் கடல். நீங்களும் பாரஸ்நாத்தாக மாறணும், சதோப்பிரதானமாக மாறணும், சதோப்பிரதான உலகத்தின் பாரஸ்நாத் ஆகணும். அதனால் அப்பாவை அன்பாக நினைங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அன்பாக நினைக்கிறது. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த மெடிடேஷனில் அந்த அன்பாக நினைக்கிறது வருது இல்லை, அந்த ஹடயோகத்தில் அன்பாக நினைக்கும்போது தான் நினைக்கிறது நடக்குது. ஸோ ஏன் பாபாவை வந்து அவ்வளோ அன்பாக நம்ம நினைக்கணும்? ஏன்னா அவர் தான் நம்மளுடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். இப்போ இருக்கிறது முள் நிறைந்த காடு. ஸோ இந்த காட்டை மலர்கள் நிறைந்த தோட்டமாக மாற்றுறதுக்கு பாபா வந்திருக்கிறார். தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த வயதான உடலில் நான் வரேன். இவருக்கு இவருடைய பிறவியே தெரியாது, முற்பிறவிகள்லாம். ஸோ அதை நான் அவருக்கு சொல்கிறேன். அதே தான் உங்களுக்கும். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறேன். ஈஸ்வரனால் நடத்தப்படுற ஆன்மீக பல்கலைக்கழகம் இது. ஸோ இங்கே வந்து தெளிவாக லட்சியம் இருக்குது. என்னது? ராஜா ராணி ஆகணும், மகாராஜா மகாராணி ஆகணும். ஸோ பிரஜைகளும் உருவாவாங்க. ஆனால் பிரஜைகளை உருவாக்குறதுக்காக இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கல. அவங்களும் வெளிப்படுறாங்க இல்லையா? அவர் நாராயணன் ஆக்கிறதுக்கு தான் ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ அவர் சொல்கிறபடி நடந்தால் நாராயணன், கொஞ்சம் நம்ம இஷ்டப்படி நடந்தால் பிரஜை ஆகிடுவோம். மனிதர்கள் யோகம் யோகம்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த துறவர மார்க்கத்தை சார்ந்தவங்க பலவிதமான ஹடயோகம் பண்ணுறாங்க. அவங்களால ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. அது ஒரு தந்தை மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அந்த யோகம் என்னது? உங்களை ஆத்மானு புரிஞ்சிட்டு உங்கள் தந்தையாகிய என்ன நினைவு பண்ணுங்க. உங்களுடைய 84 பிறவி முடிஞ்சிடுச்சு, இப்போ வீட்டுக்கு போகணும். அது தூய்மையான வீடு. அப்போ நீங்கள் அங்கே போகணுன்னா நீங்கள் தூய்மை ஆகணும்.
அந்த ஒரு அப்பாவை மட்டும் நினைவு செய்யுங்க, மற்ற எல்லாத்தையும் தள்ளி வைங்க. எப்படி இல்லை, அவரை மட்டும் புத்தியில் வைங்க, மற்றவங்களை எல்லாத்தையும் புத்தியிலேருந்து தள்ளி வச்சுடுங்க. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்ன பாடினீங்க? தந்தையே வாங்க, வந்தீங்கன்னா உங்களோட மட்டும் எங்களுடைய தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நீங்கள் ஆஸ்தி அடைஞ்சிங்க. அரை கல்பம் சொர்க்கம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ராவணனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நரகம் வந்தது. இதே பூமி நரகமாக மாறிச்சு அப்படின்னு நீங்கள் அழகாக புரிய வைக்கணும். உங்களை உடல்னு நினச்சிக்காதீங்க இல்லையா? ஸோ நம்ம ஒரு அறிமுகம் கொடுக்க போகிறோம், ஒரு மேடையில் பேசுகிறோன்னா, இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க? காலையிலேருந்து சாயங்காலம் வரை தூங்க போகிற வரைக்கும் அதே தான் பண்ண போகிறீங்க. ஆனால் இது வரைக்கும் உடல்னு நினச்சி பண்ணீங்க, இப்போ ஆத்மான்னு நினச்சி பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த மனநிலையில் உள்ள மாற்றம் உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களை அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்காம அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆத்மாவில் தான் உங்களுடைய நடிப்பு பதிவாகி இருக்குது. 5000 வருஷத்துடைய நடிப்பு பதிவாகி இருக்குது. அதன்படி தான் நீங்களும் நடிக்கிறீங்க, எல்லாரும் நடிக்கிறாங்க அப்படின்னு புரிய வைங்க. இப்போ துக்கத்தின் பாட்டை நடிக்கிறோம், ஏன்னா இது துக்கதாமம், ஆனால் சொர்க்கம் வரப்போகுது. ஸோ அதுக்காக சங்கமயுகன்ற போட்டில் ஏறிட்டோம். ஸோ இந்த போட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்பாவை நினைவு செஞ்சால் போட்டு பாட்டுக்கு போகும் பார்க்காடலை நோக்கி. சன்னியாசிகள் தூய்மை ஆகின உடனே எவ்வளவு மரியாதை அவங்களுக்கு, எல்லாரும் அவங்க முன்னாடி தலை வணங்குறாங்க. ஸோ தூய்மையின் தன்மையை வச்சு தான் நீங்கள் உயர்ந்தவராகிறீங்களா தாழ்ந்தவராகிறீங்களான்றதே இருக்குது. இருக்கிறதுலே உயர்ந்தவர்கள் தேவதைகள் ஏன் சொல்கிறாங்க? அவ்வளோ தூய்மை. சன்னியாசிகள் பார்த்திங்கன்னா ஒரு பிறவியில் தூய்மை ஆகிறாங்க, பிறகும் அதோடைய பலன் அடுத்த பிறவியில் தானாக தூய்மையாக இருக்கிறீங்களான்னா கிடையாது. மறுபடியும் விகாரத்தில் காமத்தின் மூலமாக தான் பிறவி எடுக்கிறாங்க. இப்போ மறுபடியும் கஷ்டப்பட்டு தான் அவங்க தூய்மை ஆக வேண்டியதாக இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் இருந்த தேவதைகள் தூய்மையாகவே பிறக்கிறாங்க, தூய்மையாகவே சரீரத்தை விடுறாங்க, மீண்டும் தூய்மையாகவே பிறக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்கள உயர்ந்தவர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ நாம் இந்த ஞானத்தை நம்மளும் படித்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம். சில குழந்தைங்க படிக்கிறாங்க, ஆனால் அவங்களால மற்றவங்களுக்கு நடத்த முடியல. ஏன்னா இந்த ஞானத்தை அவங்க தாரணை பண்ணிக்க முடியல. அப்போ பாபா சொல்வார், அவ்வளவுதான் உங்கள் அதிர்ஷ்டத்தில் இருக்குதுன்னும் போது நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு தாரணை பண்ணுற முயற்சி நீங்கள் தானே பண்ணணும். ஒருவேளை பாபா ஆசீர்வாதத்தினாலே அது நடக்கும் அப்படின்னா பாபா எல்லோருக்கும் தான் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அப்போ எல்லோரும் ஸ்காலர்ஷிப் வாங்கிடுவாங்களே, எல்லோரும் நாராயணன் ஆகிடுவாங்களே. ஆனால் அது அப்படி கிடையாது. அதனால் இங்கே ஆசீர்வாதத்தின் வேலை கிடையாது, நீங்கள் படிக்கிறதுடைய முயற்சி பண்ணுறதுடைய விஷயம். பக்தி மார்க்கத்தில் தான் ஆசீர்வாதத்தின் விஷயம். சன்னியாசிகள் பாருங்கள், சன்னியாசி கிட்ட போய் குருஜி எனக்கு ஒரு மகன் வேணும், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றாங்க. சரிப்பா உனக்கு மகன் உண்டாகட்டும் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆனால் அவங்களுக்கு மகனுக்கு பதில் மகள், பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா இதுதான் எனக்கு விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மகன் இருந்தால், மகனே பிறந்துட்டாங்க அப்படின்னா உடனே அந்த சாமியாரை புகழ ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்க காலில் விழுவாங்க. ஆனால் சப்போஸ் அந்த குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னா அழுவாங்க, கதறுவாங்க. அந்த சன்னியாசி அந்த குருவை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ குரு சொல்வார், இதுதான் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, இதுதான் விதின்னுவார். அப்போ அவங்க கேட்பாங்க, அதுதான் விதினா ஏன் முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு. பாபா சொல்கிறாரு, ஒரு மனிதன் சாகிறது மட்டும் இல்லை, செத்தவன் திடீர்னு உயிர்த்து வரான்ல, அது கூட விதி தான், ட்ராமாவில் விதிக்கப்பட்டிருக்குது. ஆத்மா எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்குது,
அப்புறம் வருது. இதுதான் ஆச்சரியம் இல்லையா? டாக்டர்களே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறது வெளிநாட்டிலலாம் இதை வச்சு தான் மாறுவாங்க. நான் இறந்தோம் அப்போ வந்துட்டேன், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கடவுள் இயேசு தான். ஸோ அதனால் என்ன மிராக்கிள் நடந்தாலும் உடனே இயேசு தான் காரணம் அப்படின்னு மாறிடுறாங்க. ஸோ பாபா சொல்கிறார், ஆத்மா கொஞ்சம் நேரத்துக்கு ஒளிஞ்சிக்குது. அப்போ டாக்டர் வந்து அவன் செத்துட்டான்னு நினச்சிக்கிறாங்க, ஆனால் அவர் மறுபடியும் உயிரோட வராரு. இன்னும் கேட்டிங்கன்னா அப்போ பாருங்க, ஒரு சுடுகாட்டில் புதைக்க போகும்போது எழுந்திரிச்சு வராங்க. இப்போ இது எவ்வளோ ஆச்சரியம் இல்லையா? அவங்களுக்கு இறுதி சடங்கு என்னென்ன பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ நேரம் இல்லாத உயிர் அங்கே வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி உடம்பு ஃபுல்லாக குளிப்பாட்டி புது ட்ரெஸ்ஸு போட்டு இவ்வளவும் பண்ணி வராத உயிர் அப்போ இப்போ எவ்வளோ மூலம், எவ்வளோ அழுகிற சத்தம், எப்படியும் ஒரு 5 மணி நேரமாவது வீட்டில் இருந்திருப்பாங்க இல்லையா? குறைஞ்சபட்சம். பெரும்பாலும் அடுத்த நாள் அந்த மாதிரிலாம் வேறு போகும். ஸோ அந்த மாதிரி டைம் கூட எழுந்திரிச்சு வருது. அது கேட்கவே எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவன் போயிட்டான்னு கதறிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு உயிரோடு அவன் வந்தானா எப்படி இருக்கும் பா. அப்போ பாபா சார் அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பாடையிலேருந்து எழுந்திரிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது நம்ம நியூஸ் பேப்பரில் கூட படிச்சிருக்கிறோம். இப்போ பாபா சொல்கிறார், ஒருத்தர் வந்து சன்னியாசியை நம்ப ஆரம்பிச்சிட்டான்னா போதும், உடனே எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ குழந்தைகளாகி நீங்கள் ரொம்ப பணிவாக இருக்கணும், கொஞ்சம் கூட அகங்காரம் இருந்துடக்கூடாது. இப்போ அதுவும் இந்த காலத்தில் நீங்கள் ஸ்லைட்டாக அகங்காரத்தை காட்டுறீங்க யார்கிட்டையாவதுன்னா உடனே பகைமை வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எப்போவுமே இனிமையோடு நீங்கள் நகர கற்றுக்கணும், இனிமையாக பழக கற்றுக்கணும். நேபாளுக்கும் இந்த குரல் ஒலிக்கும், போய் சேரும். இப்போதைக்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த புகழும் இருக்காது, ஏன்னா இன்னும் அந்த டைம் வரலை. அப்படி ஒருவேளை உங்கள் புகழ் வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான். ஸோ உங்கள் புகழ் பரவிடுச்சு அப்படின்னா சன்னியாசிகளுடைய பாடு திண்டாட்டமாயிடும். நிறைய சாமியாருங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பாடு திண்டாட்டமாயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும் எல்லாமே, அவங்க ராஜ்யமே முடிஞ்சிடும். அதுலேயும் கொஞ்சம் ஃபேமஸானவங்களுக்கு இந்த ஞான வேலை செஞ்சு விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க, அவங்க கூட்டத்தில் இதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லோரும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து சாமியார்களுக்கு ஒரு விளம்பரமாக தான் இருக்கிறார் இல்லையா, சன்னியாசிகளுக்கு விளம்பரமாக பாபாஜி அது இதுன்னு இப்போ சமீபமாக கூட பேசியிருக்கிறார். ஸோ சப்போஸ் அவர் இந்த ஞானத்தை பேச ஆரம்பிச்சிட்டாரு, கடவுள் இங்கே தான் வர்றாரு, நான் கடைசியாக கடவுளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார்னா என்ன ஆகும்? அப்படியே கூட்டம் இந்த பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். ஆனால் இன்னும் அந்த மாதிரி ஒரு பெரிய விஐபி எம்பி அவங்களும் உங்களை இன்னும் புகழ ஆரம்பிக்கலை. அவங்க மட்டும் பிரம்மா குமாரிகளை தவிர வேறு யாராலும் பாரதத்தின் ராஜயோகத்தை, பழமையான ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலை. சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சன்னியாசிகள் பாட்டு அவ்வளோதான். ஏன்னா இப்போ சிவராத்திரி அப்போ அந்த ஹடயோகக்காரங்க பின்னாடி தான் எல்லா நடிகர்கள், பிஸ்னஸ்மேனு, விஐபி எல்லாரும் அங்கே தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ விஐபி சொல்ல சொல்ல என்ன ஆகுது, எல்லாருடைய பார்வையும் அந்த பக்கமே போயிட்டு இருக்குது. ஸோ உங்கள் பக்கம் கூடிய விரைவில் வருவாங்க. ஏன்னா இது வந்து 69க்கு முன்னாடி வந்த வாணி அப்போ சொல்கிறார். பட் இப்போவும் வரலைன்னா எப்போ வர்றது இல்லையா? ஸோ இப்போ வர்ற டைம் தான். அதுக்கு என்ன பண்ணணும், குழந்தைங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணும், புத்திசாலித்தனமாக புரிய வைக்கணும். ஸோ குழந்தைங்க புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும், ரொம்ப பணிவானவர்களாக அற்புதமானவர்களாக இருக்கணும். உங்களுடைய நடத்தை அப்படி இருக்கணும். குழந்தைங்க வந்து பேச தெரியலன்னா பேச தெரிகிறவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும் எப்படி பேசணும்
அப்படின்ட்டு. பாபா நமக்கு சேவை செய்கிறதுக்கான வழியை கற்றுக் கொடுக்குறார். பாபா சொல்கிற முரளி இதையே தான் துல்லியமாக ஒவ்வொரு கல்பத்திலையும் சொல்கிறார். இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற இதே முரளியை தான். ஏன்னா நாடகத்தில் அப்படி தான் பதிவாக இருக்குது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி எழவே முடியாது. ஸோ என்னெல்லாம் பாபா சொல்கிறாரோ அது எல்லாம் ட்ராமா படி சொல்லப்படுது. மனிதர்கள் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், முதல்ல நீங்கள் மன்மனாபவாவங்க, இறைவனோட புத்தியை இணையுங்க. அந்த ஒரு தந்தையை தெரிஞ்சுக்கிறது மூலம் நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு இப்போ அவசரப்படுறதுக்கு பதிலாக அப்பாவை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, பிறகு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா. இங்கே கடவுள் நிச்சய புத்தி வராமல் இது கேட்குறது வேஸ்ட்டு. ஸோ கடவுள்கிற நிச்சய புத்தி வர வைக்கிறது தான் மெயின். இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கு நமக்கு சரம். சேவைக்கான யுக்தியை கற்றுக்கிட்டு அதிக புத்திசாலியாகவும் திறமையாளர்களாகவும் ஆகணும். ஸோ திறமையோட சேவை செய்யணும். ஞானத்தை நல்லா தானும் தாரணை செஞ்சு மற்றவங்களும் தாரணை பண்ண வைக்கணும். ஏன்னா படிப்பு மூலமாக தான் உங்களுடைய அதிர்ஷ்டம் உருவாகுது. அப்படி நீங்கள் நல்ல உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கூட அகங்காரம் காட்டிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப பணிவுடையவர்களாகவும் ஆகணும். மாயன்ற முதலைக்கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். வரதானம் காலத்திற்கேற்ப ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியடையக்கூடிய ஞானி யோகி ஆத்மா ஆகுங்கள். ஞானம்னாலே புரிஞ்சிக்கிறது. ஒரு புத்திசாலி அப்படின்னு யாரை சொல்ல முடியும்னா, புரிதலோட ஒவ்வொரு காரியத்தையும் சரியான நேரத்தில் செஞ்சு வெற்றி அடைபவனை தான் சொல்ல முடியும். ஒரு புத்திசாலியானவனுடைய அடையாளம் அவன் எப்பொழுதுமே ஏமாற்றப்பட மாட்டான். யோகி குழந்தையுடைய அடையாளம் அவங்களுடைய புத்தி தெளிவாக தூய்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாரோட புத்தி தெளிவாகவும் தூய்மையாகவும் இருக்குதோ அவங்க எப்போவுமே இது எப்படி நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாதே அப்படின்னு புலம்பவே மாட்டாங்க. ஏன்னா ஞானி குழந்தைங்க யோகி குழந்தைங்க அந்த மாதிரி வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் ஞானத்தையும் யோகத்தையும் பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ ஞானம் என்ன, நாடகத்தில் பதிவாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ என் பகவான் என் கூட இருக்கிறார், கண்டிப்பாக இதில் வெற்றி கிடைக்கும். ஸோ இது அவங்களுக்கு இருக்குமே தவிர இது ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி புலம்பவே மாட்டாங்க. அவங்களுடைய புத்தி எப்போவுமே தெளிவாக இருக்கும். நாடகத்தின்படி நடக்குது, நன்மைக்காகத்தான் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் பதறாமல் முழு நம்பிக்கையோட காரியம் செய்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வெற்றி அடைவாங்க சரியான நேரத்தில். ஸ்லோகன்: யார் தன்னுடைய ஆதி அனாதி சமஸ்காரத்தை தெரிஞ்சு அதிலே நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே எதுக்குமே ஆடாத அசையாதவர்களாக இருப்பாங்க. ஓம் சாந்தி.